ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சாண்ட்விச் வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ரெட்டு 2 எடுத்துருக்கிறேன். பெரிய வெங்காயம் 1 குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி 1 நீள்வாக்கில் கட் பண்ண முட்டைக்கோஸ் கொஞ்சம், துருவின கேரட்டு கொஞ்சம், நறுக்கிய பச்சை மிளகா 1. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகா, முட்டைக்கோஸு, அப்புறம் கேரட்டு, அப்புறம் நறுக்கின தக்காளி, உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே கொத்தமல்லி சேர்த்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு 1 ஸ்பூன் சாஸ் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அதோட மசாலாவோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு ஸ்டஃபிங் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு பட்டர் இல்லைனா நெய் ஆட் பண்ணி ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நெய் ஆட் பண்ணி தான் டோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நல்லா ப்ரெட்டு டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா சாண்ட்விச் ரெடி ஆயிரும். பாருங்கள், சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் எப்போவும் வீட்டில் தாங்க செஞ்சு சாப்பிடுவேன். கடையில் சாப்பிடவே எனக்கு பிடிக்காது சாண்ட்விட்சு. எப்பப்போலாம் தோணுதோ அப்பப்போலாம் அந்த மாதிரி ப்ரெட் இருக்கிற டைமில் சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட்டுக்குருவேன். நீங்கள் எப்படி அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.